யாரோட வீட்டுக்குள்ள எந்த உயிரினம் வந்திருக்கோ இல்லையோ, இந்த உயிரினம் எல்லாத்தோட வீட்டுக்குள்ள வந்திருக்கும். முக்கியமா இந்த மரத்தால கதவு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? நிலவு வச்சிருப்பாங்கல்ல. அவங்க எல்லார் வீட்லயும் இது வந்திருக்கும். அந்த கதவவே முடிச்சு கட்டிட்டு போயிருக்கும். அப்படி உங்க வீட்ல நடந்திருக்கான்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இது வந்து எங்க வீட்ல நாங்க வந்து மொசைக்கல் தான் போட்டிருக்கோம். அந்த சின்ன சின்ன கேப் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கேப்ல இது வரும். அப்புறம் நிலவுலயும் வரும். நாங்க மரத்துல தான் வச்சிருக்கோம். அதுல வந்துட்டே இருக்கு. உள்ள இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுருக்கும். எனக்கு இதுல என்ன பெரிய டவுட்னா, இது வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. வந்து தோட்டங்காட்டுக்குள்ள அங்கங்க புத்து இருக்கும். கரையான் புத்து. அப்போ அது கரையான் புத்து மண் அகட்டால எடுத்து போட்டு, அங்க நீங்க இப்படின்னு கால் வச்சீங்கன்னா, ஒரு 6 அடி ஆளே உள்ள போயிரலாம். அந்த அளவுக்கு குழி போட்டு உள்ள போயிருக்கும். அப்போ வீட்ல எவ்வளோ தூரம் குழி போட்டு மேல வந்திருக்குன்னு தெரியல. அது ஒரு சின்ன பயமாவும் இருக்கும். ஆனா, எப் எங்க இது நம்ம ஏதாவது மருந்து போட்டு சாவடிச்சாலும், வேற ஒரு இடத்துக்கு வந்துரும். எனக்கு இதுல இன்னொரு டவுட் என்ன இருக்குங்கன்னா, இதுகளுக்கெல்லாம் எப்படி மூச்சு வாங்க முடியுது? இதுகெல்லாம் வேலைய முடிச்சுட்டு, இப்போ மண் எடுத்துட்டு இருக்குது பார்த்தீங்களா? அதைய வச்சு திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போயிரும். அப்ப இதுகெல்லாம் எப்படி மூச்சு விடுது? என்ன பண்ணுதுன்னே தெரியல. உங்க வீட்ல கரையான் வந்திருக்கான்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. கரையான் வந்துச்சுன்னா, அது போறதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. எங்க நிலவுல அதிகமா வந்துட்டே தான் இருக்கு. இப்போ அந்த மொசைக்கு அந்த கல்லுல கேப்ல எல்லாத்துலயுமே வருது. நாங்க மருந்து போட்டுடுவோம். அதுக்கு பக்கத்திலேயே திரும்ப ஆரம்பிச்சிருக்கும். எப்படி இதைய முடிச்சு கட்டுறதுன்னு தெரியல. ஆனா பயமாவும் இருக்கும். அவ்ளோ பெரிய புத்து இருக்கும். அப்ப என் வீட்ல எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? நம்மலாம் இல்லன்னா, நம்மளை சுத்தி இயற்கை சூழ்ந்துரும். எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட்டு என் பையன் தான் சொன்னான். "அம்மா இங்க பாரும்மா, குட்டி குட்டியா எல்லாம் வந்துருச்சு" அப்படின்னு சொன்னான். அப்புறம் அவன்கிட்ட பேசிட்டு, அதுக்குள்ள இருந்து வேற எறும்பு மாரி குட்டி குட்டியா எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஒண்ணு வந்துச்சுன்னா எல்லாமே வந்துரும் போல. நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். யார் வீட்ல கரையான் வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படி சரி பண்றதுன்னு சொல்லுங்க. எங்களுக்கு எப்படி சரி பண்றதுன்னே தெரியல.